மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய அனுதின தேவ மன்னாவாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 49-50 வார்த்தைகள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது. அவனை கண்பான தேவச்சனமே, நம்மை உண்டாக்கின கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவன் நம்மை நோக்கி பார்க்க மட்டும் என் கண்கள் இடைவிடாமல் அவரையே நோக்கி பார்த்த வண்ணமாய் இருக்கிறது. 123ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல, எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியா அவரிடத்திலிருந்து இரக்கத்தையும் தயவையும் பெருமட்டும் நாம் அவரை நோக்கி இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் நமக்கு தயவு செய்வார், அவர் நம்மேல் இறங்குவார். எப்போது அவர் இறங்குவார்? ஓசியா 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தங்கள் குற்றங்களை உணர்ந்து அவரை தேடி வருகிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவரை நோக்கி கூப்பிடுபட்டு தங்கள் குற்றங்களை உணர்ந்து அவருடைய இரக்கத்திற்காக அவரை நோக்கி இருக்க மட்டும் அவர் தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி விடுவார், ஸ்தானத்தில் இருந்து விடுவார் என்று வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பான தேவச்சனமே, யாருடைய தயவு நமக்கு கிடைக்காமல் போனார், தேவனிடத்திலிருந்து நமக்கு இரக்கமும் தயவும் கிடைக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும். மனுஷனே, நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நீ நியாயம் செய்து அவருடைய இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாய் நீ மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எதுவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னும் தாமதம் செய்யாமல் குற்றங்களை உணர்ந்து அந்த பாவியான ஸ்திரீயை போல, அந்த ஆயக்காரனை போல, அந்த சகைவை போல மையாய் மனம் திரும்புங்கள், நிச்சயம் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ஆமென்.